காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சிவபெருமானினுடைய வீரதீர பராக்கிரம செயல்களை உணர்த்தக்கூடிய அட்டவீரட்டான தலங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் முன்பே பார்த்தோம். முதல்ல ஒரு திருத்தலம் பிரம்மனின் சிரசை கொய்த இடம், அடுத்தது அந்தகாசுரனை அழித்த இடம். முதல்ல திருக்கண்டியூர் பற்றி நாம் பார்த்தோம். அடுத்தது திருக்கோவிலூரை பற்றியும் நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருவதிகை. அடுத்து நாம் பார்க்க போவது திருப்பரியலூர். இந்த 2 ஸ்தலங்களை பற்றிய வரலாற்றை நாம் இன்று காணலாம். சிவபெருமானுடைய அட்டவீரட்டான தலங்கள் என்றால் நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். அவருடைய பராக்கிரம செயலை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வை கொண்ட ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு சென்று நாம் வழிபடுவதால் பலவித நன்மைகள் நமக்கு உண்டாகும் என்று நாம் முன்பே பார்த்தோம். ஏன்னா பிரம்மஹத்தி தோஷம் நீங்கக்கூடியது இந்த ஸ்தலங்களை தரிசித்தால். மற்றும் நம்மளுடைய கர்மா அழிகிறது, நமக்கு புத்துணர்வும் உத்வேகமும் அளிக்கக்கூடிய இடம் என்று நாம் பார்த்தோம். ஏன்னா நாம் ஒரு செயலை தொடங்குகிறோம், நம்மால் அதில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல்களை கொண்ட அந்த இறைவனை வணங்க வேண்டும் அல்லவா? அதற்கான ஒரு திறவுகோல் தான் இந்த அட்டவீரட்டான தலங்கள். பிரம்மாவுக்கு படைப்பு கர்வம் இருந்தது, அதனால் அவருடைய 5வது தலையை கொய்தார். இதை நாம் பார்த்தோம் திருக்கண்டியூரில் இந்த வரலாற்றை. அடுத்தது நாம் பார்த்தோம் திருக்கோவிலூரில் அந்தகாசுரன் அவன் எல்லா உலகத்தையும் ஆட்சி செய்யணுன்ற ஒரு அகம்பாவத்தால் அழிஞ்சான். இப்போ நாம் பார்க்க போவது திருவதிகை. நாம் திருவதிகைன்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? திருநாவுக்கரசு பெருமானுடைய கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என்ற பதிகம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா சூளை நோயை தந்து ஆட்கொண்ட ஸ்தலம். அவர் பாடலிபுரம் செல்கிறார் திருநாவுக்கரசர். அங்கே அவர் சமணப்பள்ளியில் பயின்று தர்மசேனர் என்ற பட்டம் கொண்டு அந்த மதத்திலேயே பெரும் தலைவராக விளங்குகிறார். அப்போ அவருடைய தமக்கையார் திலகவதியார் என்ன பண்றாங்க? சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க, இவரை மறுபடியும் சைவத்தின் பக்கம் தாங்கள் ஈர்க்க வேண்டும், அவரை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அதற்கு செவிமடுக்கிறார் சிவபெருமான். அப்போ திருவதிகையில இவர் திருநீறு பூசி மறுபடியும் சைவரான அருமையான வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். சரி, இந்த திருவதிகையினுடைய சிறப்பு என்ன? அங்கே அவர் எப்படிப்பட்ட ஒரு வீரதீர பராக்கிரம செயலை மேற்கொண்டார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். தாரகன் என்ற அசுரன் இருந்தான். அவனுக்கு 3 பிள்ளைகள், வித்யுன்மாலி, கமலாட்சன், தாரகாட்சன். இந்த 3 மகன்கள். அந்த 3 மகன்கள் என்ன பண்ணுறாங்க? தவம் இருக்கிறாங்க. பிரம்மாவை குறித்து கடும் தவம் மேற்கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட தவம் அது? கோடைக்காலம் என்றால் 4 பக்கமும் நெருப்பை எரி விடுவார்களாம். நடுவிலே நின்று கொண்டு அவர்கள் தவம் ஏற்றுவார்களாம். மழைக்காலம் என்றால் எங்கே நிற்பாங்களாம்? தண்ணியில் நின்று அவங்க தவம் இருப்பாங்களாம். வானத்தில் நின்றும் அவர்கள் தவம் இருப்பார்களாம். இப்படி தவம் இருந்தால் என்ன ஆகும்? அந்த தவக்கணல் உலகத்தையும் எரிக்கும். அப்போ பிரம்மா என்ன பண்ணுவார்? அப்பீர் ஆயிடுவார். ஏன்னா எதை குறித்து தவம் ஏற்றுகிறார்களோ அதற்கான அவர்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும். இது இறைவனுடைய நியதி. இப்படித்தான் நடந்தது. இவங்க என்ன பண்ணுறாங்க? 3 பேரும் இப்படி தவம் இருக்கிறார்களாம். அப்போது பிரம்மா நிற்கிறாரு, தரிசனம் கொடுக்குறாரு. அப்பா, உங்களுக்கு என்ன வரம் வேணும்? ஏன் இப்படி ஒரு கடுமையான தவத்தை இருக்கிறீங்க? ஏன்னா இந்த உலகமே அப்படியே தகிக்குதே, தாங்க முடியலையே உங்களுடைய தவக்கணலை, என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க மறக்காமல் என்ன கேட்பாங்க? அசுரர்கள், ஐயா எனக்கு சாகா வரம் கொடுங்கன்னு கேட்பாங்க. பிரம்மா என்ன பண்ணுவார்? ஆஸ் யூஷுவல், இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை உடைக்கக்கூடிய விதமாக ஒரு வரத்தை கேட்பார்கள். இவங்க பாருங்க, ரொம்பவும் புத்திசாலியாக கேட்குறாங்க இந்த 3 பேரும். ஐயா, நாங்கள் தனித்தனியாக போயிட்டு போரிட முடியாது, எங்களுக்கு 3 கோட்டைகள் வேண்டும். தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் இரும்பாலான கோட்டைகளாக வேண்டும். ஒன்று முடிஞ்சதா? அதுக்கப்புறம் கேட்குறாங்களாம், சரிப்பா இதெல்லாம் நான் கொடுத்துட்றேன், வேற என்ன வேணும் அப்படின்னு. அவங்க கேட்குறாங்களாம், பாருங்க ரொம்ப அருமையாக, யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அருமையான ஒரு வரம். என்னன்னா, நாங்கள் 3 பேரும் வானத்தில் பறப்போம், நிலையாக ஒரு இடத்துல நிற்க மாட்டோம், 3 பேரும் சந்திக்க மாட்டோம். ஆனால் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் ஒன்றா இருப்போம். இது ஒன்றாச்சுதா? அப்படியே நாங்கள் சந்தித்தாலும் ஒரே நொடி தான், அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுவோம். அப்போ அந்த ஒரு நொடி இருக்கு பாருங்க, அந்த ஒரு நொடியில்
ஒரே கணையால் எங்கள் 3 பேரையும் அழிக்கணும். முடியுமா பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு வரம், எவ்வளவு தவம் இருக்க வேண்டும், இந்த வரத்தை கேட்பதற்கு எவ்வளவு நுண்ணிய அறிவு இருக்க வேண்டும். 1000 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இவங்க மீட் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அது வரைக்கும் யார் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? இவங்க எப்போ ஒன்று கூடுவாங்க, எந்த இடத்துல ஒன்று கூடுவாங்க, எப்படி அழிக்க முடியும்? அதுவும் ஒரே நொடி, ஒரே கணை. 3 பேர் இருக்கிறார்கள் அல்லவா, 3 கோட்டை அல்லவா, ஒரு கணையால் எப்படி அழிக்க முடியும்? 3 கணைனா கூட ஒத்துக்கலாம் நாம, சரிப்பா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு. ஒரே கணையால் 3 கோட்டைகளையும் அழிக்க வேண்டும் இப்படி கேட்கிறார்கள். சாகாவரம் என்பதை மாற்றி எவ்வளவு அருமையாக கேட்கிறார்கள் இவர்கள். ஆனா இவர் கொடுக்காம இருக்க முடியாது, ஏன்னா அவங்க தான் தவம் புரிஞ்சுட்டாங்க இல்லையா. சரிப்பா கொடுத்துட்டேன், அவ்வளோதான், அவர் விட்டாச்சுன்னு ஓடிட்டாரு பிரம்மா. இவங்க 3 பேருக்குமா ரொம்ப சந்தோஷமா போச்சுது, ரொம்ப கொண்டாட்டம் அசுரர்களுக்கெல்லாம். இதுக்கு மூல காரணம் யாரு? அசுரகுரு சுக்கராச்சாரியர். அவர் தான் இப்படிலாம் கேள்வி கேட்க சொல்லுவார், தவம் இருக்க சொல்லுவார், வரத்தையும் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்துவார், ஏன்னா கைட் பண்ணுவார். ரொம்பவும் சந்தோஷமா போச்சுது இந்த 3 பேருக்கும், வித்யுன்மாலிக்கும் தாரகாட்சனுக்கும் கமலாட்சகனுக்கும். ரொம்பவும் சந்தோஷமா கொண்டாட்டமா போயிட்டது இவங்களுடைய ஆட்டம் பாட்டம். ரொம்பவும் அமக்கலம் பண்றாங்களாம். ஆனா அசுரர்களாக இருந்தாலும் ஒரு வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள். அது என்னன்னா, பிரம்மாவை வழிபடுகிறார்கள். ஏன்னா நன்றி கடன் இல்லையா, அவர் தானே கொடுத்தாரு இந்த வரத்தை எல்லாம். அதனால நன்றி கடன் மறக்காம இவங்க தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவபெருமானையும் இவர்கள் வணங்காத நொடி கிடையாது. ஏன்னா அவர் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர் அல்லவா, அவரை பகைச்சிக்க முடியுமா? இந்த வழிபாட்டை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வரும்பொழுது எப்படி தேவர்களால் வெல்ல முடியும்? எந்த பக்கமும் போக முடியலையே, எல்லா பக்கமும் அடி வாங்குறாங்களே தேவர்கள். ஏன்னா வழிபாட்டை விட்டாலும் இவங்களை அழிச்சிடலாம், வழிபாட்டையும் விட மாட்டேன்றாங்க. கொட்டமும் அதிகமாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. தேவர்களா ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. என்ன பிரச்சனைனா, இந்த 3 கோட்டைகளை சுற்றுறாங்க இல்லையா அந்தரத்தில், எங்கேயாவது திடீர்னு ஒரு இடத்துல இறங்கிடுவாங்க, சண்டை போட்டுட்டு உள்ளே வந்துடுவாங்க கோட்டைக்குள்ளே. ஆனால் தேவர்களை எல்லாம் அழிச்சிடுவாங்க. இப்போ யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும்? தேவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க தப்பிச்சுக்கிறாங்க ரொம்ப அழகாக, ஏன்னா கோட்டைக்குள்ளே போய் பூந்துக்கிறாங்க. எத்தனை காலம்தான் பொறுக்க முடியும் தேவர்களால்? கண்ணீர் விட்டு கதறி அழாத குறை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்திரங்கிட்ட போய் கேட்பாங்க. இந்திரலோகத்தில் அவன் என்ன பண்ணுவான், அப்பா நம்மால முடியாது, நாம் மகாவிஷ்ணு கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லுவான். மொத்தமாக கூட்டமாக எங்கே போவாங்க, கைலாசத்துக்கு போயிட்டு சிவபெருமான் கிட்ட காலில் விழுந்து ஐயா எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுவாங்க. இதுதான் நடந்தது இந்த வரலாற்றுலையும். சிவபெருமானா சரி, அப்போ நாம் இந்த 3 அசுரர்களையும் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க சிவ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்கிறாங்க இல்லையா, அதை உடைக்கணுமே. என்னை வழிபடும் போது நான் எப்படி அவங்கள அழிக்க முடியும்? அது தப்பு இல்லையா? ஏன்னா என்கிட்ட சரணாகதி அடைகிறவங்களை நான் எப்படி காப்பாற்றாமல் விட முடியும்? அது தர்மம் கிடையாது இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல இவங்க சிவ வழிபாட்டையும் பிரம்மனை வழிபடுறாங்க இல்லையா, அதையும் நீங்கள் உடைச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் இந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போது இதுக்கு ஒரு உபாயம் தேடணும் இல்லையா? அப்போது நாரதரை அனுப்புகிறாங்க. நாரதர்கிட்ட போயிட்டு சொல்லிடுறாங்க, இந்த வழிபாட்டை நிறுத்த சொல்லுங்க, எப்படியாவது ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சு அப்படின்னு அவரை தூது அனுப்பிடுறாங்க. நாரதரா வராரு, இந்த 3 அசுரர்கள்கிட்டையும் என்ன சொல்கிறாரு, தனித்தனியாக சந்திச்சு, பா உங்களை மாதிரி ஒரு பராக்கிரமசாலி நான் இந்த 3 உலகத்துலேயும் பார்க்கலப்பா, என்ன ஒரு வீர தீரம் உங்களுக்கு, உங்களை விட மேம்பட்டவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களா? எவ்வளவு ஒரு அற்புதமாக ஆட்சி செய்கிறீங்க நீங்கள்லாம் இப்படி ரொம்பவும் அழகாக ஆட்சி செய்யும் போது நீங்கள் எதுக்கு சிவனையும் பிரம்மாவையும் கும்பிட்டுட்டு இருக்கீங்க? சிவனுக்கு சக்திலாம் கிடையாதுப்பா, சும்மா வீணா அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் தான்ப்பா இப்போ பெரிய கடவுள், உங்களை மிஞ்சி ஆளே கிடையாது, அதனால் நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாராம். ஒரு தடவை சொன்னால் இதை கேட்க மாட்டாங்க, ஆனால் திரும்ப திரும்ப சொன்னால் என்ன பண்ணுவாங்க அசுரர்கள், ஆஹா நம்மளை விட ஒரு பெரிய பராக்கிரமசாலி கிடையாது, அதனால் எதுக்கு கும்பிடணும், சிவ வழிபாட்டை விட்டுடலாம், பிரம்மனையும் எதுக்கு கும்பிடணும், அவர் என்ன சும்மாவா வரம் கொடுத்தாரு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருந்தோம் சொல்லுவோம் இல்லையா, அக்னி மேலே நின்றுக்கிட்டோம், தண்ணி மேலே நின்றுக்கிட்டோம், எப்படிலாம் கஷ்டப்பட்டு நாம் தவம் இருந்தோம், அதுக்குத்தானே அவர் வரம் கொடுத்தாரு, சும்மா ஒன்றும் தூக்கி கொடுத்துடல இல்லையா, அதனால் அவரையும் நாம் கும்பிட வேணாம் விட்டுட்டாங்க. இப்போ கிடைச்சது சான்ஸு தேவர்களுக்கு. இப்போ போய் முறையிடுறாங்க சிவபெருமான் கிட்ட, ஐயா அவங்க சிவ வழிபாட்டெல்லாம் விட்டுட்டாங்க, இப்போ எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. ஏன்னா இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காது அவங்களுக்கு. சிவபெருமானா சரிப்பா நான் தயாராகிடுறேன்,
ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் 33 கோடி தேவர்கள் இருக்கிறீங்க இல்லையா, அவங்க தங்களுடைய பலத்தில் பாதி எனக்கு கொடுத்தா அப்போ நான் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன நாங்கள் கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் தேவர்கள்லாம். இப்போது ஒரு போருனா தேர் வேணும் இல்லையா, ஏன்னா தேர் மேலே ஏறி தானே அமர்ந்துக்கிட்டு போக முடியும் போருக்கு. சும்மா போயிட்டு அப்படியே நின்றுட முடியுமா நிராயுதபாணியா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பூமியவே தேர்தட்ட ஆக்குறாங்க. 4 வேதங்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 குதிரைகளாக தயார் பண்ணுகிறார்கள் தேவர்கள். சூரிய சந்திரர்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, தேரோட சக்கரமாக நிறுவிடுறாங்க. இதுக்கெல்லாம் யார் டிசைன் பண்ணுறாங்க, தேவச்சிற்பியான மயன். அவன் தான் செய்கிறான் இந்த மாதிரி டிசைனை. பிரம்மாவை தேர் சாரதியாக உட்கார வைத்து விட்டாயிற்று. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அவர் கையில் சாட்டையாக்கி கொடுத்துடுறாங்க. மேருமலையை வில்லாக்கிடுறாங்க. வாசுகின்ற பாம்பை நாணேற்றிடுறாங்க. இப்போ அம்பு யாரு, ஏன்னா முக்கியமான பாயிண்ட் அங்கே தானே இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரே கணையால் அழிக்க வேண்டும் 3 கோட்டைகளையும் அப்படின்னு. இப்போ யார் அம்பாக முடியும், மகாவிஷ்ணு அம்பாக உருமாறி நிற்கிறார். எல்லாம் முடிஞ்சதா? இப்போ தேருக்கு சக்கரம் வேணும் இல்லையா, அச்சாணி இல்லாமல் எப்படி ஓட முடியும் எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும். அப்போது விநாயக பெருமானை வணங்காமல் போயிடுறாங்களாம். அதனால் அச்சு முறிஞ்சு போயிடுது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அச்சு முறிஞ்சா எப்படி வண்டி ஓடும், எப்படி போர் செய்ய முடியும்? அப்போது ஒரு கணம் தடுமாறி விடுகிறது அந்த தேர். அப்போது மகாவிஷ்ணு தாங்கி கொண்டாராம். ஏன்னா தேர் விழாமல் இருக்க. விநாயக பெருமானை வணங்காமல் போவது தவறல்லவா, அது முறையாகுமா, செய்யலாமா அப்படி? அதனால் விநாயக பெருமானை கும்பிட்டவன அவர் என்ன பண்ணுறாரு, சக்தி கொடுக்குறாரு. சரி புறப்படலாம் அப்படின்னு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துடுறாரு. இப்போ போர் புரிய தயாராயிட்டாங்க. சிவபெருமான் ஏறி அமர்ந்துக்கிறாரு. எல்லா ஆலயத்திலையும் சிவபெருமான் ரிஷபாரூடராக நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை பார்வதி தேவியோட பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த திருவதிகை ஆலயம் எப்படி இருக்கும், தேரை போன்ற டிசைனோட இருக்கும். இதிலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம், சிவபெருமான் ஒரே அம்பால் இந்த 3 அசுரர்களையும் கொல்ல முயன்ற இடம். ஏன் முயன்ற இடம்னு சொல்கிறோம், அப்போது கணையை பயன்படுத்தவில்லையா அவர்? இந்த சந்தேகம் நமக்கு வருது இல்லையா? எல்லாம் தயாராகிட்டது. இப்போது 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 அசுரர்களும் ஒன்று கூடி விட்டார்கள் வானத்தில். அந்த 3 கோட்டையோட இரும்பு, வெள்ளி, தங்கம், இந்த 3 கோட்டைகளில் அந்த 3 அசுரர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஒரே நொடி தான், இந்த விட்டால் வேறு சான்ஸ் கிடையாது. திரும்பவும் 1000 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்போது ஒரு அரை நொடி கூட இருக்காது. எல்லாருக்கும் ஒரு தலைக்கணம் வந்து விட்டதான் கர்வம். நாம் உதவலைன்னா சிவபெருமானால் இங்கே நிற்க முடியுமா? நாம் பாதி பலம் கொடுத்ததுனால தானே சிவபெருமான் இப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அழிக்க முடியுமா? இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் தேவர்கள். பார்க்கிறார் சிவபெருமான், இவங்க இல்லைன்னா என்னால் இந்த 3 அசுரர்களையும் அழிக்க முடியாதா? கீழே வச்சுடுறாரு அந்த அம்பை. மகாவிஷ்ணு தான் அந்த அம்பா இருக்காரு. கையை என்ன பண்ணுறாரு, அழகாக இடுப்பு மேலே வச்சுக்கிறாரு. ரொம்ப ஸ்டைலாக சிவபெருமான் ஒரு சிரிப்பு சிரிக்கிறானா, அந்த சிரிப்பில் நெருப்பு உருவாகுது. அந்த நெருப்பின் கணைப்பட்டு அந்த 3 அசுரர்களும் அழிந்து சாம்பலானார்கள். எல்லாருடைய கர்வமும் அழித்து விட்டார் அல்லவா சிவபெருமான். ஏன்னா அழிந்தது அந்த முப்புறம் மாத்திரம் கிடையாது, எல்லா தேவர்களுடைய தலைக்கணமும் கர்வமும் அழிந்தது அல்லவா. இதுதான் திருவதிகை வீரட்டானேஸ்வரருடைய அருமையான வரலாறு. இது கடலூர் மாவட்டத்துக்கு அருகே உள்ளது. இந்த 3வது திருத்தலத்தை நாம் பார்த்து விட்டோம். எவ்வளவு அருமையாக அவர் கர்ப்பபங்கத்தை உடைத்தார் அல்லவா, செய்தார் அல்லவா இந்த அருமையான வீர விளையாட்டை. நாம் இப்போ 4வது திருத்தலம் பார்க்க போகிறோம். இது திருப்பரியலூர். இது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான் என்ன ஒரு லீலை நிகழ்த்தினார், ரொம்பவும் அற்புதமான ஒரு கதை அது. என்னன்னா, பிரம்மாவுக்கு பல மகன்கள் பிறந்தார்கள். ஏன் அப்படி பிறக்கணும், ஏன்னா படைப்பு தொழில் அவர் ஒருத்தர் மாத்திரமே செய்ய முடியாது இல்லையா, எல்லாருக்கும் ஒரு அசிஸ்டண்ட் வேணும் இல்லையா, பெரிய போஸ்ட் இல்லையா அது. அதனால் தட்சன் என்ற ஒரு மகனை பிறப்பிக்கிறார். அவனுக்கு தட்ச பிரஜாபதி என்றே பெயர். ஏன்னா படைப்புக்கு உதவுறவன் இல்லையா, அதனால் அவனுக்கு 27 நட்சத்திரங்கள் பெண்களாக பிறக்கிறார்களாம். ஏன்னா உலகம்னு படைச்சிட்டாக்கா அதில் எல்லா உயிரினையும் படைக்கணும் இல்லையா, கோள்களை உருவாக்கணும் இல்லையா, சக்தி கொடுக்கணும் இல்லையா, வெளிச்சம் வேணும் இல்லையா, இவ்வளவும் வேணும் இல்லையா.
அதுக்கு என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய படைக்க வேண்டியதாக போயிடுது. இந்த தட்சனுக்கு ஒரு பெண், அவள் தாட்சாயணி, பார்வதி தேவியின் அம்சம். ஏன்னா பார்வதி தேவிக்கு ஒரு தவம் இருந்தது. என்னன்னா, தட்சனுக்கு மகனாக பிறந்து சிவபெருமானை மனம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. அதனால பிறக்கிறாங்களாம். தட்சனோட மனைவி இந்த தாட்சாயினியை அருமையாக வளர்க்கிறாள். தாட்சாயினிக்கு ஒரு தெய்வீக அம்சம் உண்டு. என்னன்னா, சிவபெருமானை குறித்து தவம் இயற்ற வேண்டும், அவரையே கணவனாக அடைய வேண்டும். இந்த அம்மா இப்படி தவம் இருக்கிறாங்களாம். இதை தெரிந்து கொண்டானாம் தட்சன். அவன் சொல்றானா, சுடுகாட்டில் இருக்கிறவனுக்கு எதுக்கு நான் பெண் கொடுக்கணும்? அவன் என்ன பெரிய செல்வந்தனா? சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொள்கிறான், அங்கேயே குடியிருக்கிறான். அவனுக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும்? அவனை ஏன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க? வேற ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கலையா? நல்ல மணமகனாக நானே தேர்ந்தெடுக்கிறேனே, நீ சிவபெருமானை மறந்து விடேன் அப்படின்னு தாட்சாயணிக்கிட்ட சொல்லும்போது, அப்போது என்ன பண்ணுறாங்க பார்வதி அம்மையார், நான் மனந்தான் சிவபெருமானைத்தான் மணப்பேன் அப்படின்னு உறுதியோடு இருக்கிறாங்க. அதை நிறைவேற்றியும் காட்டுகிறார்கள். இப்போது கல்யாணம் ஆகிவிட்டது. தாட்சாயணி எங்கே இருக்காங்க? கைலாசத்தில் இருக்காங்க. சிவபெருமானோட ரொம்பவும் ஆனந்தமாக இல்லறம் நடத்துகிறார்கள். ஆனால் தட்சனுக்கு பிடிக்கல. எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் தன்னுடைய மாப்பிள்ளையான சிவபெருமானை குறித்து. அப்போது ஒரு பெரிய யாகம் நடத்துகிறான் தட்சன். ஏன்னா தட்ச பிரஜாபதி என்பவன் படைப்புக்காக பல யாகங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அவனுக்கு சக்தி வேணும் இல்லையா? அதனால் பெரிய யாகம் பண்ணுறான். யாகம் பண்ணும்போது எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறான். ஆனால் சிவபெருமானை வேணும்னே அவாய்ட் பண்ணுறான். ஏன்னா அவமானப்படுத்தணும் இல்லையா? பொது வெளியில் எல்லார் முன்னிலையிலும் இப்படி பண்ணாதானே அவனை அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும் சிவபெருமானை அப்படின்ற எண்ணம் தட்சனுக்கு. அதனால் கூப்பிடலை. இது தெரிந்து என்ன பண்ணுறா தாட்சாயினி, ரொம்பவும் கோபம் கொள்கிறாள். நீ எவ்வளவு பெரிய கடவுளை அவமதிக்கிறாய், அது உனக்கு தெரியாதா? எல்லாரும் யாரை கும்பிடுறாங்க? கைலாசவாசனை கும்பிடுகிறார்கள் அல்லவா? ஆனால் நீ அவமதிக்கிற இல்லையா? உனக்கு பிறந்ததுனால எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. உனக்கு போயிட்டு நான் மகளாக பிறந்தேனே, எவ்வளவு அவமானமாக இருக்கிறது எனக்கு. அவள் என்ன பண்ணுறா, ஆனால் பிறந்த வீட்டு பாசமும் இருக்குது. அவள் ஒரு பர்மிஷன் கேட்குறா தன்னுடைய கணவனான சிவபெருமான் கிட்ட. சங்கரா, நான் அந்த யாகத்துக்கு போகிறேனே அப்படின்னு இவர் முன்னாடியே சொல்லிடுறாரு. நீ அங்கே போன அவமானம்தான் விஞ்சம், தேவையில்லாமல் அவன் சண்டை இழுப்பான், நீ அங்கே போகாத அப்படின்றாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தாட்சாயினி, நான் போய்த்தான் அவன், ஏன்னா உங்களுக்குரிய பங்கு அவன் கொடுக்கணும் இல்லையா அவிர்வாகமாக யாகத்தில், அதை நான் கேட்டு வாங்கிட்டு வரேன்னு. ஆனால் அவர் மறுபடியும் சொல்கிறாரு சிவபெருமான், நீ அங்கே போனால் தேவையில்லாமல் சண்டை வரும், நீ அழுகையோடு தான் திரும்பி வருவ, தேவையில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை மீறி போகிறாங்க தாட்சாயணி. அங்கே யாகம் நடக்குது. எல்லா தேவர்களும் வந்திருக்கிறார்கள். சூரிய சந்திரர்கள் உட்பட பல தேவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். யாகம் முடிந்து விட்டது. இப்போ அவிர்வாகம் கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் கொடுக்குறான் தட்சன். ஆனால் தாட்சாயணி போய் கேட்குறாங்க, சிவபெருமானுக்கு கொடுக்க முடியுமா முடியாதான்னு. அவனா, நீங்கள் நிற்கிறதே தப்பு, வெளியே போ, சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு கபால ஓட்டை அணிந்திருக்கிறவனுக்கு என்னால் கொடுக்க முடியாது, நீ கிளம்பலாம் அப்படின்னு ரொம்பவும் கேவலமாக பேசிடுறான். இவளுக்கா கோபம் வந்துடுச்சு. உனக்கு போய் நான் மகளாக பிறந்தேனே அப்படின்ற கோபத்தில் அங்கே இருந்து வரா தாட்சாயணி. வந்து கைலாசத்தில் சொல்கிற அழுதுகிட்டே, ரொம்பவும் கேவலமாக பேசிட்டான், என்னால் தாங்க முடியல, அவனுடைய மகளாக பிறந்ததற்காக இந்த உடலை நானே தண்டித்து கொள்ள போகிறேன் அப்படின்னு அக்னி பிரவேசம் பண்ணிடுறாங்க தாட்சாயணி. அப்போது இறந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்து விடுகிறது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, என்னுடைய மனைவியை நீ கொன்று விட்டாய் அல்லவா, கேவலமாக பேசி உன்னை விடலாமா? அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அம்சமாக பைரவரை அனுப்புகிறாராம். நீ போயிட்டு யாகத்தை எல்லாம் குலைச்சிட்டு வந்துரு அப்படின்னு ஆணையிடுறாராம். அவரும் போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, தேவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துகிறாராம், தண்டிக்கிறார், கண்டிக்கிறார். ஏன்னா சிவபெருமான அவமதிக்கிறான்னு தெரியும். நல்லா தெரிஞ்சும் நீங்கள் என்ன பண்ணீங்க, யாகத்துக்கு வந்தது தப்பு இல்லையா, அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அதனால் சூரியனுடைய தொண்டையை பிடித்து அவருடைய பற்களை எல்லாம் உடைத்து விடுகிறாராம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை எல்லாருக்கும் கொடுத்தாச்சுது. ஆனால் இதை நடத்தினவன் யாரு, தட்சன் இல்லையா?
அவன் தானே மெயின், அவனை தண்டிக்கணும் இல்லையா? என்ன பண்ணுறாரு? வாளை எடுத்து தலையை வெட்டிடுறாரு. அவனுடைய ஆணவம் அழிந்து விட்டது. இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் வெட்டிட்டது தப்பு இல்லையா ஒரு விதத்தில்? ஏன்னா அவன் தட்ச பிரஜாபதி இல்லையா? படைப்புக்கான உதவிகளை செய்பவன் அல்லவா? அதனால் எல்லா தேவர்களும் வேண்டுறாங்களாம், அப்பா ஏதோ வெட்டிட்டீங்க, மறுபடியும் ஏதாச்சும் உயிர் கொடுங்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு ஆட்டோட தலையை எடுத்து தட்சனுடைய உடம்புல பொருத்தினாங்களாம். ஏன்னா சிவபெருமானை அவமதிக்கலாமா? எவ்வளோ பெரிய தவறு! அவரை நிந்திப்பதே பாவம் அல்லவா? அதனால் அதற்கான தண்டனை. இப்போ கைலாசத்தில் என்ன நடக்குது பாருங்க. ஏன்னா தாட்சாயினி இறந்து விடுகிறார்கள் அல்லவா? அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய அன்புக்குரிய மனைவி தாட்சாயினி இறந்து விட்டால் அவர் எவ்வளவு சோகமும் வருத்தமும் அடைவார். என்ன பண்ணுறாரு? அதை தூக்கி கொண்டு மூவுலகத்திலும் அலைகிறாராம். தாட்சாயினி, என்னை விட்டு போயிட்டியா நீ? என்னை எப்படி நீ விட்டுட்டு போகலாம்? உன் மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கனே, இப்படி செய்யலாமா நீ? தட்சனுக்கு மகளாக பிறந்ததுனால உனக்கு நீயே இப்படி தண்டனை கொடுத்துக்கிட்டியா? நான் எங்கே போவேன் அப்படின்னு கொஞ்சம் சித்தம் கலங்கினார் போல அவர் திரிகிறாராம். இதை பார்க்கிறாராம் மகாவிஷ்ணு. இப்படியே விட்டா எப்படி? இவர் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா சிவபெருமான்? அதனால் தன்னுடைய சக்கராயுதத்தால் தாட்சாயினுடைய உடலை 51 துண்டுகளாக வெட்டினாராம். இந்த ஒவ்வொரு துண்டுகளும் விழுந்த இடம்தான் 51 சக்தி பீடங்கள் என்று உருவானது. அது மிகவும் சக்தி மிகுந்த ஸ்தலங்கள். இப்போ மகாவிஷ்ணு என்ன பண்றாரு? இந்த விஷயத்தை செஞ்ச உடனே சிவபெருமானுடைய வருத்தம் தணிந்து விட்டது. அவருடைய கோபத்தின் உச்சிக்கே சென்றார் அளவா உக்கிரமாக, அது தணிந்து சாந்தமூர்த்தியாக விளங்கினார். இந்த திருவிளையாடலை நடத்திய இடம்தான் நாம் இப்போ பார்த்தது திருப்பரியலூர். இப்போ திருவதியையும் பார்த்து விட்டோம், திருப்பரியலூரையும் பார்த்து விட்டோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கலாம். அப்பொழுது நாம் அடுத்த அட்டவிரட்டான தலங்களை பற்றி பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.